தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவருடைய சொந்தக்கார வீட்டுக்கு போறாரு. அங்க திமுக வச்சிருந்து இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து சிரிச்சிட்டாரு. அவங்க அடுத்த நாள் காலையில் பதவி எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. உடனே இவர் போய் அம்மா சொந்தக்காரர் அவர் தான் சிரிச்சார், நான் சிரிக்கலன்னாரு. எம்ஜிஆர் பேசின, அம்மையார் ஜெயலலிதா பேசின தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த பக்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல பேர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பாஜக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்குகளை காமிச்சு ரைடுகளை விட்டு ஒருத்தர் வழிக்கு கொண்டு வந்து அந்த கட்சியை கூட்டணி வச்சு அப்புறம் கூட்டணி கட்சி அப்ப என் கட்சின்னு சொல்லி தாவேகாவை நோக்கி இன்னைக்கு அதிமுக காரர்கள் வர்றாங்கன்னா அதிமுகவினுடைய அந்த கொள்கை இன்னைக்கு தாவேகா வலுவா பேசு. அந்த எம்எல்ஏ சரவணன் அவங்கள மட்டும் எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு தவறு செய்த பட்சத்தில் அவர் நீக்கிருங்கன்ற இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற அரசு ஆபீஸ்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த வேலையை பண்றதெல்லாம் வந்து திமுக கொஞ்சம் தாங்க பண்ணுவாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கட்சி நிர்வாகிகள் கரவேசி கட்டி போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அங்க போய் ரிப்போர்ட் அடுத்த காலம் பதவி இருக்காது. அந்த ஒரு கடுமையை வந்து விஜய் எடுக்கணும். ஏன்னா சமீப காலமா அந்த கட்சி நிர்வாகிகள் தொடர்பான குற்றச்சாட்டு அதிர்ச்சிட்டே வருது. இவர் தீவிரமான ரஜினியுடைய ஆதரவு, ரஜினியால் அவருடைய வாழ்க்கையை அப்படிங்கும் போது விஜய் ரஜினிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் நேரடியா விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டேன்னா அந்த ரசிகர்கள் கோச்சிக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படியே மனுப்புறதுக்காக நான் என்னுடைய ஆசை இல்லைங்க, எல்லாம் வந்து மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசைன்னு சொல்லி அதை வந்து டைவர்ட் பண்ணி விடலாம்ங்கிறதுக்காக அந்த வேலையை பண்றாரு. தாவேகாவுக்கு போறதுக்கு அவர் வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டார். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை பற்றி தூக்கி போறாங்க. யாரால் இவர்கள் தோத்து போனாங்களோ அவங்களை வச்சு திருப்பி கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. கலைஞர்கிட்ட இருந்த அந்த ஒரு கட்சியை காப்பாற்றக்கூடிய ஆளுமை வருத்தத்தோடு நான் சொல்றேன் இவர்கிட்ட இல்ல. சின்ன பசங்க சேர்ந்து கவுத்தி விட்டாங்களே அப்படிங்கறத அவங்களால ஜீரணிக்க முடியாத விஷயம். பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் சுபை சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஒரு கட்சி வந்து பல கட்சிகளை முழுங்கிட்டு வந்து நிற்கும் அப்படின்றது வந்து பிஜேபிக்கு அது அப்படியே பொருந்தும். இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் டிவிக்கே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில் பிஜேபியிலேருந்து 2 நபர்கள் போய் சேர்றாங்க, தொடர்ந்து அதிமுகலேருந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபி ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுறதுக்கும் தாவேகாவை நோக்கி வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது நம்ம ரெண்டையும் அந்த அந்த அளவில் பார்க்கக்கூடாது. பிஜேபி ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சு அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அப்புறம் அந்த கட்சியை தனதாக்கிடுவாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய இன்னைக்கு இந்த வெற்றிங்கிறது பலரையும் இந்த பக்கம் இழுத்துட்டு வருது. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிகள், மேயர்னு சொல்லிட்டு அவங்க கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே சேர்றாங்க. இது ஒரு ஆர்கானிக்கான ஷிஃப்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதிமுகவினுடைய கோர் அப்படிங்கிறது வந்து திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே. அப்போ எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து என்னன்னா திமுக எதிர்ப்பை ரொம்ப வீரியமாக பண்ணாங்க. அதை வந்து அவங்க ரசிச்சாங்க. அந்த திமுக ஆரம்பிச்சதனுடைய நோக்கமே திமுக எதிர்ப்பு தான். மற்றபடி ரெண்டு கட்சிக்குமே அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வந்த ஒரு ஈகோ தான் வந்து கட்சி பிளவுபடுது. அப்போ அவங்களுடைய ஒரே எதிரி யாருன்னா திமுகவும் கலைஞரும் தான் அவங்களுடைய இது. அப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தது. அது திமுக எதிர்ப்பில் அவங்க சமரசமே பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா கட்சி நிர்வாகி ஒருத்தர் திமுக நிர்வாகியை பார்த்து சிரிச்சிட்டாலே போதும் கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு அமைச்சர் முன்னாள் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவருடைய சொந்தக்கார வீட்டுக்கு போறாரு. அங்கே திமுக வச்சிருந்து இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து சிரிச்சிட்டாரு. அவங்க அடுத்த நாள் காலையில் பதவி எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. உடனே இவர் போய் அம்மா சொந்தக்காரர் அவர் தான் சிரிச்சார், நான் சிரிக்கலன்னாரு. அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பை வந்து வலுவாக பண்ணது வந்து அதிமுக. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் வந்த பிறகு அந்த எதிர்ப்பின் நிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் விஜய் வந்து திமுக என்னுடைய அரசியல் எதிரினே டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ எம்ஜிஆர் பேசின, அம்மையார் ஜெயலலிதா பேசின அந்த தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பக்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல பேர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நம்ம பார்த்தோம். செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் போன்ற சீனியர் ஆட்கள் எல்லாமே அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் தேர்தல் முடிவு தோல்வி அப்படிங்கும் போது இப்போ முழுவதுமாக திமுகவை எதிர்ப்பதற்கு வலுவான ஒருத்தர் கிடைச்சிட்டாரு, அது வெற்றியும் பண்ணிட்டாரு, இன்னைக்கு பவர்லையும் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போவாங்க. இதுதான் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வேலை. பாஜக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்குகளை காமிச்சு ரைடுகளை விட்டு ஒருத்தரை வழிக்கு கொண்டு வந்து அந்த கட்சியை கூட்டணி வச்சு அப்புறம் கூட்டணி கட்சி அப்போ என் கட்சின்னு சொல்லி இந்த ஊர்ல எல்லாம் வந்து இந்த
கந்து வட்டி கொடுத்துட்டு வட்டி முக்கி போச்சுன்னா எழுதி வாங்கிக்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. அது மாதிரி நடக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஆர்கானிக்காகவே அங்கே அந்த கூட்டம் வருது. திமுக எதிர்ப்பை வலுவாக பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால வர்றாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னென்னா, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து இவங்க சேர்த்தது தான் ஒரு சின்ன நெருடல். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 மாதம் கூட ஆகிறதுக்கு முன்னாடி 21 நாளில் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்த்தாங்கிறது அந்த தொகுதி மக்கள் அவங்கள முடிவு பண்ணுவாங்க எப்படின்னு, அது வேற விஷயம். ஆனால் தாவேக்காவை நோக்கி இன்னைக்கு அதிமுககாரர்கள் வர்றாங்கன்னா, அதிமுகவினுடைய அந்த கொள்கை இன்னைக்கு தாவேக்கா வலுவாக பேசுது. திமுக எதிர்ப்பை இன்னைக்கு வலுவாக பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. இப்போ சிங்கப்பெண்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிங்கப்பெண்கள் ஸ்டார்ட் பண்ணி பொதுஜன மக்கள்ல இருந்து குற்றவாளிகள் எடுப்பாங்கன்னு பார்த்தா தாவேக்கால இருந்தே பல குற்றவாளிகள் மாட்டுறாங்க. அதுலேயும் 8000 பெண்களுக்கு மேலே ஒருத்தர் சேலத்தில் ஏமாத்திருக்காரு, பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது கண்டிக்கத்தக்க விஷயம். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது அதிமுக வந்து ஓரளவுக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கக்கூடியவர். ஜெயலலிதா அந்த அம்மையார் மாதிரி இவருடைய கடுமை இருக்கணும். கட்சி நிர்வாகிகள் தவறு செஞ்சுட்டாங்களா அவனை காப்பாற்றக்கூடாது. அவள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பதவி இருந்தாலும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கணும். அது அதிமுக ஆட்சி காலத்தில் பல பேர் அந்த மாதிரி நீக்கியிருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்காங்க. அப்படி அதே மாதிரியான கட்சி நிர்வாகிகள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாங்கன்னா கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கணும். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதில் சமரசமே ஆகக்கூடாது. ஆனால் தான் இந்த கட்சி அடுத்த கடத்தை நோக்கி விடும். இப்போ குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலையை செஞ்சார்னா கட்சி வளர்ச்சி இருக்காது. மிக குறைந்த காலத்திலே அது மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும். அந்த எம்எல்ஏ சரவணன் அவங்கள மட்டும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றம். அதாவது யாராக இருந்தாலும் சரி, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அவர் மீது நிறைய தொடர்புகள் இருக்குது, பின்னாடி நிறைய அவருடைய கிரைம் ரெக்கார்ட் இருக்குன்ற மாதிரி இங்கே தகவல் சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது, ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை உண்மையிலேயே வந்து அதை விசாரித்து அவர் தவறு செய்த பட்சத்தில் அவர் நீக்கிருங்கன்ற அதுதான் வந்து ஒரு அதிரடியாக இருக்கும். வேறு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு அதிகாரி தவறு பண்ணுறான்னு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுங்கன்ற ஒரு 4 பேர் நடவடிக்கை எடுத்து அடுத்து வர ஆட்களும் பயந்துருப்பாங்கல்ல. இப்போ இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் மாறி மாறி வரப்ப இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அரசு ஆஃபீஸில் போய்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்கிட்டு இந்த வேலையை பண்ணுறதெல்லாம் வந்து திமுகவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. நம்ம இல்லையா விடியா அப்படிம்பாங்க போய். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இப்போ கட்சி நிர்வாகிகள் கரவேசி கட்டி போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே போய் ரிப்போர்ட்டு அடுத்த காலம் பதவி இருக்காது. அந்த ஒரு கடுமையை வந்து விஜய் எடுக்கணும். ஏன்னா சமீப காலமாக அந்த கட்சி நிர்வாகிகள் தொடர்பான குற்றச்சாட்டு அதிர்ச்சிட்டே வருது. அப்போ உடனே அவர் வந்து என்ன செய்யணும்னா, பாரபட்சம் இல்லாமல் அவர்களே மீது உண்மையிலே குற்றம் செய்திருந்தார்கள்னா நடவடிக்கை எடுக்கணும். அதை செய்வாருன்னு நம்புகிறேன் நான். லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு நான் வர்றேன், மக்களோட எங்கள் அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க, மக்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடிகர்கள் வர்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயின் வெற்றி வந்து ஒரு பலருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. உண்மையே சொல்ல போனோம்னா பெருசாக கட்டமைப்பு கிடையாது, பெருசாக பணம் செலவழிக்கலை, பெருசாக வந்து கொள்கை இல்லை, பெருசாக பிரச்சாரம் பண்ணல, எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அது அவருடைய முகத்துக்கு விழுந்த ஓட்டு தான். மற்ற பேர் மற்ற ஆட்கள் அதே மாதிரி வந்தால் சூடு தான் வாங்குவாங்க. விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கு இருந்த ஒரு மாஸ், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த 2 கட்சிகள் மேல் உள்ள வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக அங்கே போட்டாங்க. ஆனால் மற்றவர்களும் இதே நினைச்சு வந்தாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. இப்போ பல பேரும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, ஒரு கட்சியோட செயலாளர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, 1-2-3 கட்சி வரப்போகுது. நடிகர் இல்லாமல் மற்ற கட்சிகள் இருந்தும் வரப்போகிறாங்க. அவங்களும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா ஐடிவிங்க மட்டும் ஸ்ட்ராங் பண்ணால் போதும், நம்ம கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த இது அமைஞ்சது, ஒரு எம்ஜிஆர் தான். அதனால் எல்லாரும் எம்ஜிஆர் வந்த காலத்தில் இதே மாதிரி தான் நிறைய பேர் எம்ஜிஆர் நினச்சி வந்து கை சுட்டுக்கிட்டாங்க. ஏன் விஜய் சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு பல ப்ரொடியூசருடைய பையன், டைரக்டருடைய தம்பின்னு வரிசையாக வாரிசுகள் இறக்குனாங்க. எல்லாருமே பெருசாக இது பண்ண முடியலையே, பல பேர் கையை சுட்டுக்கிட்டதை பார்த்துருக்கோம். அப்போ அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் திமுக அதிமுக மக்கள் ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. யாரா இதை வந்து கேரி பண்ணுவான்னு பார்க்குறப்ப விஜய் வந்தார். மொத்தமாக விஜய் பக்கம் சாஞ்சிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் இதை நோக்கி எல்லாரும் வர்றது அது எப்படி ஏற்றுக்கிற போகிறாங்கன்னு தெரியல. லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே ஒரு சோசியல் மென்டாலிட்டி உள்ளவர். நம்ம இந்த பேசிட்டு இருக்க ஆஃபீஸ்க்கு அப்படியே பின்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வச்சிருப்பாரு. அங்கே வெளியில் ஒரு பஸ் நிற்கும், லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு பஸ் நிற்கும். அந்த பஸ்ஸில் ஆதரவற்ற பிள்ளைகள் வந்து காலையில் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போங்க, ஓன் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போங்க, திருப்பி கொண்டு வந்து இறக்கி விடுவார். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா லாரன்ஸினுடைய ஆரம்ப காலம். லாரன்ஸினுடைய பின்புலம்ங்கிறது ஒரு எளிய பின்புலத்துலேருந்து வர்றாரு. ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட உதவியாளராக ஒரு டச்சப் பாய் வேறு இருந்தவர் வந்து அப்புறம் டான்ஸர் ஆகி, டான்ஸ் மாஸ்டர் ஆகி, கதாநாயகன் ஆகி, டைரக்டர் ஆகி ஒரு பெரிய இருப்பார்.
அவர் ஆரம்ப காலத்திலேயே இந்த மாதிரியான உதவிகள் செய்யணுங்கிற ஒரு வேலையை செய்கிறார். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது, நிறைய செஞ்சுருக்காரு. அதாவது ஒருத்தவங்க காசு கொடுக்குறது பிரச்சனை இல்லை, நம்ம தர்மம் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ரோட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு இப்போ கேட்குறாங்க காசுன்னா நீங்கள் போகிற அவசரத்தில் காசை கொடுத்துட்டு போயிருவீங்க. அதிகபட்சமாக ஒரு இறக்கசாலியாக இருந்தால் அதை செய்யலாம், நம்ம பாக்கெட்டில் இருக்கிறது 10 ரூபா கொடுத்து போயிடும். ஆனால் அவங்கள கையை பிடிச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பாடு வச்சு திருப்பி கொண்டு விட்டு போகிறோம்ல, அதுதான் வேலை. அந்த வேலையை அவர் செஞ்சார். யார் வேணாலும் டொனேஷன் கொடுத்துட்டு போயிடலாம், பிறந்த நாளைக்கு வெட்டிங் டேக்கு ஏதோ இடத்துல போய் சாப்பாடு போட்டு ஃபோட்டோ எடுத்து போடலாம். ஆனால் இவர் அந்த குழந்தைகளை படிக்க வச்சார், பாதுகாத்தார். இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கார், நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான நிறைய பேர் கிண்டல் கேள்வி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதி அவருக்கு இருக்குது, எல்லாரையும் விட எனக்கு சொல்லப்போன தகுதி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவர் சோசியல் சர்வீஸில் இருக்கிறார். ஆனால் அரசியலுக்கு வரட்டும். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா என்னங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இவர் என்னன்னா, நான் அரசியலுக்கு வரலாமாமே நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றார் மக்கள்கிட்ட. அரசியல் கட்சிக்கு போகலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இவர் தீவிரமான ரஜினியுடைய ஆதரவு, ரஜினியால் தான் அவருடைய வாழ்க்கையே. ரஜினி தான் அவர் கார்டை வாங்கி கொடுக்காரு டான்சர்ஸ் யூனியனில். அப்படிங்கும் போது இப்போ விஜய் ரஜினிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் நேரடியாக விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டேன்னா அந்த ரசிகர்கள் கோச்சிக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மனுப்புறதுக்காக, நான் என்னுடைய ஆசை இல்லைங்க, எல்லாம் வந்து மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசைன்னு சொல்லி அதை வந்து டைவர்ட் பண்ணி விடலாம்ங்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணுறாரு. ஆனால் விஜய் கட்சி தாவேக்காவுக்கு போகிறதுக்கு அவர் வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டார். அவருடைய பேச்சை பார்த்தாலும் தெரியுது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாங்க, நண்பர் விஜய் கூட நானும் பேசிக்கிட்டு அவர் டச்சில் தான் இருக்காரு போல. அப்போ அவர் அங்கே போகிறாருங்கிறது முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதுக்கு ஒரு வேலை காரணம் வேணும்ல, அந்த காரணம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நான் போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்திற்கான ஒரு வீடியோ தான் அது. இப்போ திருச்சி வந்து ஸ்டார் கேண்டிடேட்டாக விஜய் அவர்கள் நின்னாங்க, அந்த அதில் இப்போ இடைத்தேர்தல் வருது. திருப்பி இன்னொரு ஸ்டாரை போட்டு அந்த திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து தன்மையப்படுத்திக்கலான்ற ஒரு திட்டமா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலையில் யாரை போட்டாலும் தாவேக்கான வெற்றிங்கிறது எளிதாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திட்ட வந்துட்டாங்க, அது ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி இந்த பல கட்சியில் இன்னைக்கு இவங்களோட வந்துட்டாங்க. விசிகா வந்துருச்சு, காங்கிரஸ் வந்துருச்சு, கம்யூனிஸ்டுகள் வந்துருச்சுங்கிறது வெற்றிங்கிறது அங்கே எளிதாக வந்துடும். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையிலே சொல்லியிருப்பார், இந்த திருச்சியில் இந்த மண்ணின் மைத்திர ஒருத்தர் தான் பாட்ட போகிறேன். அந்த அந்த மன்றத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தான். முதல்ல விஜய் நிற்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் கேண்டிடேட். பட் இவர் நிற்கிறதுனால அவர் விட்டு கொடுத்தார், அவர் வேணான்ட்டார்னு வச்சுங்களேன். இப்போ அவர் தான் கேண்டிடேட்டுங்கிறாங்க. ஒருவேளை லாரன்ஸ் வந்தார்னா லாரன்ஸை கொடுக்கலாம், அது வெற்றிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக தான் இருக்கும். வைகோ அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்கிறாங்க, 10 நாள் ஆட்சி எப்படி இருக்குது, இந்த 1 மாதம் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னாங்க. சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாவேக்கா போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து இன்னும் நாங்கள் முடிவெடுக்கலை, ஆனால் இந்த கடந்த 1 வாரமாக எங்களை வந்து திமுக சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு பதில் சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து தாவேக்காவுக்கு தாவறதுக்கான அதான் தனி சின்னத்தில் நின்று இருந்தாருன்னு தாவிருப்பார். தனி சின்னத்தில் வந்து அவருடைய பையன் தீப்பெட்டி சின்னத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி ஒருவேளை வந்து இப்போ சீர்காழில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு, அவர் தனி சின்னத்தில் முதல்ல போட்டி போடுறதா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அவர் நாங்கள் உதயசூரியன் நிற்கிறேன்ட்டார். ஒருவேளை அப்படி தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா முதல் ஆளாக அவர் தான் போயிருப்பார். அப்போ இந்த வெற்றியை வந்து நம்ம கொண்டாட விடாமல் இந்த தடுக்குதே, நம்மளே வைப் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது தான் ஒரு இது. அது எல்லா கட்சியும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்மளும் சேர்ந்து போயிடுவோம்னு பார்க்குறாரு. அது சின்னம் வந்து உதயசூரியன் ஜெயிச்சதுனால அவருக்கு போக முடியல. அவர் போகிறது தயார் நிலையில் இருக்கிறாங்கிற மாதிரி தான் பார்க்குது. அப்போ அங்கேயும் ஒரு இடைத்தேர்தல் வந்துருமா வெளியே? இல்லை, அவர் ரிசைன்மெண்ட்லாம் போக மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ அங்கே இருப்பார். ஒருவேளை அவர் இருந்தாலும் அவர் சட்டம் திமுக உறுப்பினர் தானே அவர் அந்த எம்எல்ஏ என்ன முடிவு எடுக்கிறது தான். அந்த எம்எல்ஏ வந்து நான் திமுக தொடரனா ஒன்றும் செய்ய முடியாது, மதிமுக அவங்க வந்து அவர் மூலம் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சின்னது வந்து அவர் வந்து ஒரு சின்னத்தில் ஒருத்தர் நின்று போட்டி போடுறாருன்னா அவர் முதல்ல அந்த கட்சியில் மெம்பர் ஆகணும். இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சியுடைய மெம்பர். அப்படிங்கும் போது அவர் மீது எந்த நடவடிக்கையும் மதிமுக எடுக்க முடியாது. ஒருவேளை மதிமுகவில் ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறாரு, ஏதாவது மாநில குழுவில் இருக்காரு, திட்டக்குழுவில் இருக்கிறாரு, இல்லாட்டி ஏதாவது மாவட்ட செயலர் இருக்காருன்னா அதுலேருந்து வேணால் நீக்கலாம். சட்டமன்ற உறுப்பினராக திமுக பார்த்தா நீக்க முடியும். அதனால் ஒருவேளை அவங்களாம் அங்கே போனால் கூட அவர் அங்கே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் புகார் பெட்டி மாதிரி புகார் எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன புகார் இருக்குது கட்சி ரீதியான நபர்கள் மத்தியில் அது வாங்கும்போது பெட்டி பெட்டியாக புகார்கள் போகுது, சூட்கேஸா. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி. இதில் என்ன காமெடின்னா, குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களே பெட்டி தூக்கி போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பூரா அவங்க தான். இது நாங்கள் ஜென்சி அரசியலுக்கு மாற போகிறோம்னு கட்சிக்காரன் பசங்கள்லாம் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் வைப் பண்ணுவோம், நாங்கள் கொத்தடிமை தாண்டா, நாங்கள் கொத்துஸ் தாண்டான்னு பேசிக்கிட்டு என்ன நடக்குது திமுகன்னு நமக்கு புரியல. திமுகவில் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. யாரால் இவர்கள் தோத்து போனாங்களோ அவங்கள வச்சு திருப்பி கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க.
எப்படி வளர்ப்பீங்க? அவருடைய பேச்சு தான் இந்த கட்சி வீழ்ச்சி, அவருடைய அராஜக பேச்சு, அநாகரிக பேச்சு தான் வீழ்ச்சி. நீங்கள் அவர்களை திருப்பி பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள வச்சு தான் கட்சியை வளர்க்க போறேன்றீங்க. அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு அவனே போய் கம்ப்ளைண்ட் வாங்குவாரா? அப்போ இது அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய நிலைமை உண்மையிலேயே மோசமா இருக்கு. மீண்டும் மீண்டும் ஆட்கள் வெளியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் ஏற ஆட்களை கூட உங்களால காப்பாற்ற முடியல. இப்போ கலைஞர்கிட்ட இருந்த அந்த ஒரு கட்சியை காப்பாற்றக்கூடிய ஆளுமை வருத்தத்தோடு நான் சொல்றேன் இவர்கிட்ட இல்லை. இவர்கிட்ட என்ன நடக்குதே தெரியாமல் இருக்கிறாரு. கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு நேரம், உடனே ஒரு கூட்டத்தை போட்டிருப்பாரு, மீட்டிங்கை போட்டு கட்சி நிர்வாகிலாம் வர சொல்லு, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, தனித்தனியாக ஒன் டு ஒன் கேட்டிருப்பாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒரு மாசத்துல அத்தனை மாவட்ட செயலாளர் கூட்டு பேசியிருப்பார், அத்தனை நிர்வாகியும் கூட்டு பேசியிருப்பார். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன் 2 வருஷத்துல எலெக்ஷன் வருது, நான் பார்க்குறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தட்டி தூக்குறேன், எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம், கூட்டணி நான் மாற்றி போடுறேன் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆயிப்பா. அதுக்கு உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து 3 முறை அந்த கட்சி தோல்வி. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே முடியல திமுக. ஆனால் கட்சியில் வந்து ஒரு ஆள் கூட வெளியில் போல கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார் கலைஞர். அப்போனா என்னென்னா, கலைஞருடைய அந்த அரவணைப்பு, ஒருத்தன் சாதாரண ஒரு சாமானியன் கட்சியை பற்றியோ கலைஞரை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ ஒரு சின்ன பிட்டில் ஒரு செய்தி எழுதியிருக்கான் ஒரு பேப்பரில், ஒரு ஊரில் வரக்கூடிய ஒரு பேப்பர் வச்சுக்கலாம், அந்த பேப்பரில் ஒரு செய்தி இருக்குன்னா காலையில் அவர் பார்த்தாருனா, ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாருனா, அந்த செய்தி நிறுவனத்துக்கு அந்த பேப்பர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணு, பேப்பர் ஆஃபீஸ்க்கு, அவன் நம்பரை வாங்கு, அடுத்த செகண்ட் இவர் லைனில் போயிடுவார். அவன் அந்த கட்சியை விட்டு போவானா, தலைவரே என்கிட்ட பேசிட்டாருங்க, என் வாழ்நாள் முழுக்க அங்கே அப்படி இருந்த ஆட்கள் தான் இன்றைக்கி அந்த பேஸ் திமுகவுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை பார்க்குறவனா யாருன்னு தெரியல, உள்கட்சி பிரச்சனை, வேலை பார்க்கறதுக்கான அங்கீகாரம் கிடையாது. இப்பயுமே வந்து தவத்தப்பாக பண்ணிகிட்டு இருக்குங்க. நாங்கள் வந்து மனுக்கு கொடுக்குறோம், இந்த மனுக்களை எப்போ படிக்க போகிறீங்க, பெட்டி பெட்டியாக கொண்டு போய் வச்சு எப்போ படிக்க போகிறீங்க, எத்தனை பேர்த்த படிக்க போகிறீங்க, அப்போ ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து இது ஒரு ஃபார்மாலிட்டியான அரசியல், ஒன்றும் ஆக்கப்பூர்வமான அரசியல் அவங்க எடுக்கல. இந்த இளைஞர்களை கவர்றதுக்காக ஜென்சின்னு ஆரம்பிக்கிறது வந்து அது முடிஞ்சிருச்சு, அது வந்து ஒரு சைடாக போயிடுச்சு, திருப்பி திமுக வராது. இப்போ இவங்க பண்ண வேண்டியது இந்த ஏடிஎம்கே தனியாக ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை தானே கவரணும். இவர் திருப்பி டிவிகேலேருந்து ஓட்டு எடுக்கிறதுக்கான முயற்சி தான். டிவிகேலேருந்து ஓட்டு எடுக்க முடியாதுங்க. அவங்க அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும், ஜென்சி எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியலை உருவாக்கிட்டாங்க, அதான் தாவேக. இவங்க வந்து என்னன்னா, அது எதனால உருவாக்கிட்டாங்கன்னா, திமுக அதிமுக வேணாங்கன்னு உருவான அரசியல், அந்த பக்கம் பூரா போயிட்டாங்க. நீங்கள் அவங்கள திருப்பி இங்கே கொண்டு வரணும்னா, அவன் கொஞ்சம் வளர்ந்து மெச்சூர்ட் ஆகி, உங்களுடைய கருத்துக்கள் அவனுக்கு ஈர்க்கப்பட்டு, சித்தாந்தம் ஈர்க்கப்பட்டு அவனா வந்தால் தான் ஒழிய, நாங்களும் ஜென்சி தான் 4 பேர் கட்சிக்கார பையனை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஊருக்கு மீட்டிங்கை போட்டு ஜென்சி மீட்டிங் போடுறன்றதெல்லாம் வந்து யாரையும் உங்கள்கிட்ட சொன்னதுன்னு தெரியல. இந்த ஐடியாவெல்லாம் உங்களுக்கு யார் யார் சொல்கிறாங்கதான் தெரியுது. தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேகர் பாபு மேல அதீத குற்றச்சாட்டு வருது, இவர்னால தான் கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்தாங்க, இப்போ இவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு, இவரை சுற்றி இவர் தேவையான ஆட்களுக்கு மட்டும் பதவிகள் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு வருது. இதுக்கான நடவடிக்கை திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் தான் அங்கே வந்து எழுதப்படாத மன்னர்கள், குறுநில மன்னர்கள். அவர்கள் சொல்லி தான் அந்த 5 தொகுதினா 5 தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டும் வேட்பாளர் முதற்கொண்டு இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடசென்னையில் சேகர்பாபு தவிர எல்லாரும் தோல்வி, முதலமைச்சரே தோல்வி. அப்போ அவர் தானே பொறுப்பேற்கணும். உட்கட்சி பிரச்சனை அங்கே தலை உரிச்சாடுது. சேகர்பாபு பிடிக்காத ஒரு கும்பல், சேகர்பாபுடைய ஆட்டிடியூட் பிடிக்காத ஒரு கும்பல், அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. அது தோல்வி, முதலமைச்சரே நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த கோவம் வரத்தானே செய்யும். அப்போ வேற அடுத்த கட்டமைப்பு மாற்றுறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு அப்படியே ஓய்வு கொடுத்துட்டு உதயநிதி கையில் கட்சியை கொடுத்து அப்படி ஜென்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் முடியாதுங்க. எப்படி முடியும்? இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள், நீ உதயநிதி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, அந்த நானும் ஒரு லைலா காலேஜில் படித்தோம் அப்படிலாம் பேசிட்டு வர்றாரு. அன்றைக்கி கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுகிறார். பேசி முடித்த பிறகு அந்த உதயநிதி பேசின அந்த செய்தி வந்து வைரலாக போகுது, ஈவினிங் வரைக்கும் போகுது. அப்போ இவர் முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, சாயங்காலத்தில் பார்க்குறாரு, ஏன்னா உதயநிதி பேரை மட்டும் போடுறானுங்க, உதயநிதி பேசுகிறது மட்டும் செய்தியாக போயிட்டுருக்கு, நான் தலைவர், நான் இருக்கேன், நான் ஒரு அறிக்கை கொடு, நானும் எனக்கும் அரசியல் தெரியும், நானும் அறிக்கை கூடியா அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்குறது வந்து அங்கேயே அவரையே விட மாட்டேங்கிறாங்க. இளைஞர் அணிக்கும் உள்ள இருக்கக்கூடிய கட்சி ஆட்களுக்குமே ஒரு சரியான ஒரு இது கிடையாது, கோஆப்ரேஷன் கிடையாது. அப்போ உதயநிதியே கை மேலேறி வர்றதுக்கு அங்கேயும் தடங்களாக இருக்கு. இப்போ என்ன செய்வீங்க? அது இப்படி எல்லா வழியிலையும் குழப்பமாக இருக்குங்க உள்ள. அது யாராவதும் கிளியர் கண்டாக எடுத்து அதை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அதை அடுத்த கடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓவராலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் நிறுவனம் வந்து எங்களுக்கு தப்பான டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது நம்ம தான் 200க்கு 200 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நானுமே அதில் ஒரு சாட்சி தான் வச்சுக்கோங்களேன்.
பழைய சேனலில் வேலை பார்க்கும்போது கேட்குறோம் இது மாதிரி ஆடு கொடுங்க பெருசாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை 200 நம்ம தான் வின்னு, எதுக்கு ஆட் கொடுக்கணும், நீங்கள் உங்கள் சப்போர்ட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க சைடில். நீ யார் பேசுறதுக்கு அப்படி சொன்னாங்க. இதுதான் இந்த தோல்விக்கு காரணமா? இல்லை, அதீத நம்பிக்கை ஒன்று, தப்பான டேட்டா ஒன்று, 2 ஒன்றுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட். இப்போ இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டே ஃபெயிலியரா? ஒரு மாநிலத்தினுடைய உளவுத்துறையே தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருக்கா? அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருந்த ரிப்போர்ட்லாம் தப்பான ரிப்போர்ட்டா? ஒரு முதலமைச்சருக்கே தெரியலையா? இது எல்லாமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸா இருக்குல்ல. அப்ப இவர்கள் தோல்விக்கான காரணம் அதீத நம்பிக்கை, விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணது, தப்பான டேட்டாஸ். 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க. அந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ்டுமே அவங்க தப்பான விஷயத்தை ஏதோ ஒன்று கன்வே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது சொல்ல ஒரு படி மேலே சொல்லணும்னா அவங்க வந்து யாருடைய ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருக்காங்கன்னு கூட தெரியல. ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு அந்த ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியல, அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஒரு லூப்ல கூட உள்ள போலையே, யதார்த்தம் உள்ள போலையே, ஒரு சேனல் கூட அவங்களுக்கு உண்மையை உள்ள போலையே. அப்போ எல்லா சேனல்லையுமே வந்து ஏதோ ஒரு பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஹேக் பண்ணி வச்சிருந்துருக்கு. அப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 200 சொல்லிட்டே இருந்ததுனால அப்படியே போகுது. நமக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். சென்னையை தவிர மற்ற இடங்கள்ல 25 to 30% வருவாங்க, சென்னையில் 35%, பல இடங்களில் ஜெயிக்க போறாங்கிறத உறுதியா சொல்லிட்டோம். பல பேர் சொன்னாங்க 1.25 கோடி 1 கோடி ஓட்டுக்கு மேல வாங்குவார், 1 ஓட்டு கூட குறையாதுங்கிறத நான் அடிச்சு சொன்னேன், பல விவாதங்களே சொன்னேன். எப்படி நீங்களே மாறிட்டீங்களா, நீங்களே மாட்டாங்க இல்லையா? அதான் யதார்த்தம். 1 கோடி ஓட்டுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீட்டா எவ்வளவு கன்வெர்ட் ஆகுங்கிறது தெரியல. அவர்களை பொறுத்தவரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக வருவோம்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்களே தெரியாது இவ்வளவு பெரிய வெற்றியை கிடைக்கும்னு அவங்களே யோசிக்கவே இல்லை, கணிக்கவும் இல்லை. இப்போ யாரும் கணிக்காத ஒரு வெற்றி தான். அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த வெற்றியை நம்ம ஏற்றுக்கணும்ல. ஒரு மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை நோக்கி இந்த 6 மாதம் தான் இருக்கும், 3 மாதம் தான் இருக்கும், ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஏமாற்றி பதவியை பிடிச்சிட்டாங்கிற அந்த ஆற்றாமையில் சொல்றது போராட்டத்தில் தான். அந்த இப்பயும் கட்சி பேர சொல்ல மாட்டேன், அது நடிகர் கட்சி. நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டாங்க, 1 கோடி வச்ச மாதிரி ஓட்டு போட்டாங்க, ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னமும் வந்து நாங்கள் தான் முதலமைச்சர் அந்த கடவுளே இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு அந்த நிர்வாகிகளும் சரி, அவங்க ஆட்களும் சரி, அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வந்து அவங்க யதார்த்த நிலைக்கு வராமல் இருக்கிறாங்க. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் டிடிவி அவர்கள் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் 23ஆம் புலிகேசி அப்படின்ற மாதிரி தான் விஜய் இருக்கார் அப்படின்னு. ஒரு கட்சி வந்து நீங்களே கணிக்க தவறிட்டீங்க, அது வெற்றியாகி ஆட்சிக்கு வந்துருச்சு. தொடர்ந்து இந்த இன்ஸ்டாகிராமு, இவர் நடிகர், ஒரு 4 நாற்காலியில் 2 கால் தனியாக இருக்குது, 2 கால் வேற ஒரு காலாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்களால ஜீரணிச்சிட முடியல. அதாவது உங்கள்கிட்ட போய் தோத்து போயிட்டோமே, சின்ன பசங்க சேர்ந்து கவுத்தி விட்டாங்களே அப்படிங்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியாத விஷயம். அதுக்கு காரணங்கள் தராங்க. ஏன் நீங்கள் இந்த கட்சி அப்படி வளர்த்துட்டு போங்களேன், இளைஞர்களை கவர்ற மாதிரி நீங்க ஏன் கட்சி நடத்தல? பேசக்கூடிய எல்லாத்தையுமே கேட்குறோம். அந்த இளைஞர்களிடையே நீங்க ஏன் போய் சேரல? ஏன் நீங்க அவங்களை கவர்ந்து இழுக்கல? ஏன் அவங்க பக்கம் கொண்டு வரல? 18 to 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் உங்க அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல, அதான் மாற்றி போட்டான். பெரும்பாலும் 90% அவங்க தான் போட்டிருக்காங்க, ஜாதி மதம்லாம் பார்க்காம போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஆட்களுக்கு உங்க அரசியல் பிடிக்கல. சரி, பிடிக்கலன்னா நீங்க பிடிக்கிற மாதிரி நடக்கல. சரி, நடக்கல, அதை மாதிரி அவங்களை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கல. நடக்கல, பிடிக்கல, எடுக்கல. இப்போ என்ன பண்றாங்க? ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டானுங்க, மைண்டை ஹேக் பண்ணிட்டாங்க, வந்து ஏதோ ரூட்டை பிடிச்சி பண்ணிட்டாங்க, அந்த மாஃபியா இந்த மாஃபியான்னு அதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. தன் மீது உள்ள நம்ம இளைஞர்கிட்ட போய் சேரலை, அதுக்கு என்ன செய்யணும்? அது செய்யுங்கப்பா, அடுத்த கட்டம் அதை இறங்குங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறத விட்டுட்டு அதை குற்றம் சொல்கிற விஷயத்தை வந்து எல்லா கட்சியுமே பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, இந்த அலைங்கிறதுல எல்லா கட்சியும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து இந்த வெற்றியை ஜீர்ணிச்சுக்கிற முடியல. அது இன்னும் இந்த நிழல்கால இந்த இதுக்கு வரல. ஆமாம், தாவேக்கால இருக்கக்கூடிய பெரும்பாலானுக்கே ஷாக் ஒன்றும் தெரியலங்க. அவங்களுக்கே முதலமைச்சர் ஆகணும்னா கனவு கூட நினைக்கல. அவங்க எதிர்கட்சியாக வந்துருவோம், ஒரு 60-70 சீட் வருவோம், 80 சீட் வருவோங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு 108ங்கிறது அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கு. அப்போ அந்த ஷாக்கில் தான் அவங்களே சந்தோஷத்தில் அவங்க ஷாக்கில் இருக்கிறாங்க, சோகத்தில் இவங்க ஷாக்கில் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஷாக்கிங் வந்து ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஒரு அலையடிச்சுக்கிட்டே இருக்காது. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துங்க. நேரத்துக்கு பதிலுக்கு ரொம்ப நன்றி.